பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு மட்டும் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருப்போம். கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். நம்ம மெனக்கிட்டு தேடி போகணுன்னு இல்லை, நம்மளோட உழைப்பை கொடுத்தாவே சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வரும். இது நான் சொன்ன வார்த்தை கிடையாது, இது ஜாக்கி ஜானே சொன்னது. எப்படி உங்களுக்கு ஆஸ்கர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்ட்டாரு. ஆஸ்கர் உங்களுக்கு எப்படி சார் கிடச்சிச்சு, அதுக்கு எப்படி உழைச்சிங்கன்னா, நான் ஆஸ்கருக்காக உழைக்கலை, நான் உழைச்சிட்டே இருந்தேன், என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு படமும் எனக்கு முக்கியம். இந்த படம் என்னோடைய பெஸ்ட்டை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆஸ்கர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேட்டியிலே சொல்லியிருப்பார். ஸோ நம்மளோட உழைப்பை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்போம். அந்த உழைப்புக்கான ஊதியம் கட்டாயம் இருக்கும். ஸோ இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 13 ஜனவரி 14 ஜனவரி 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஹெட்டிங் பாதுகாப்பு வர்த்தக ஒத்துழைப்பு அதிகரிப்பு. யார் யாருக்குன்னா இந்தியாவும் ஜெர்மனியும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஜெர்மனி பிரதமர் பேர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸு. என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெயினாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கான சிறப்பு மையம் 2 நாடும் சேர்ந்து துவங்க போகிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கான சிறப்பு மையத்தை எந்த 2 நாடுகள் துவங்க போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவும் ஜெர்மனியும். சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த முக்கியம், குஜராத்தில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை ஜெர்மனி கடல்சார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து மேம்படுத்தும் ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கடல்சார் வாரியத்தை மேம்படுத்த போகிறாங்க குஜராத்தில். ஸோ அந்த மேம்படுத்துறதுக்கான திட்டம் ஜெர்மனியோட ஒப்பந்தம் விட்டுருக்காங்க. கேட்டால் இது கேட்கலாம், தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கே அமைய உள்ளதுன்னா குஜராத்து. இந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரப்பலாறு அணை எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். இது சும்மா ஒரு ஜாகிரபிக்கல் ஓரியன்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்டாங்கன்னா கேட்கலாம். தமிழ்நாடு ஜாகிரபி ஓரியன்டாக பரப்பலாறு அணை திண்டுக்கல் மாவட்டம். சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். அயலக தமிழர் நாள் ஜனவரி 12 கொண்டாடப்படுது இல்லைங்களா? ஸோ அது சென்னையில் கொண்டாடப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில முக்கியமானது சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ் மனம் திட்டத்தின் கீழே தான்சானியா, இந்தோனேசியா, உகாண்டா இந்த மாதிரி ஒரு 10 நாடுகளில் தமிழ் கற்பிக்க ஆசிரியர்களை பணி நியமனம் செஞ்சுருக்காங்கப்பா. ஸோ ரொம்ப முக்கியம். அப்போ கேட்பாங்க, தமிழ் மனம் திட்டம்னா என்னென்னா, வெளிநாட்டில் பிற நாடுகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்கிறது. சாரிப்பா, அங்கே இருக்க மாணவர்களுக்காக, சரியா, அங்கே இருக்க மாணவர்களுக்காக நியமனம் செய்கிறாங்க தமிழ் ஆசிரியர்களை. தமிழை வளர்க்குறதுக்கான ஒரு முக்கிய முயற்சி, அதான் தமிழ் மனம் திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த தமிழ் மாமணி விருது டாக்டர் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கணியன் பூங்குன்றனார் விருது நிறையா கொடுத்துருக்காங்கப்பா. இது தேவையில்லை, நம்மளுக்கு இவ்வளோ தேவையில்லை. கணியன் பூங்குன்றனார் விருது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. தமிழ் மாமணி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரியார் அம்பேத்கர் சிந்தனை அமைப்பின் தலைவர் டாக்டர் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்த ஷாக்சம் பள்ளத்தாக்கு இப்போ அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வருது. ஆக்சுவலாக என்னென்னா, இது நம்ம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உங்களுக்கு தெரியலப்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதான் இந்தியாவோட தலைப்பகுதி அப்படின்னா, இந்த பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். நம்ம முறைப்படி காஷ்மீர் ஃபுல்லாக நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பூகோள ரீதியாக இது ஃபுல்லாக பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்குது. இங்கே இருக்க ஒரு பகுதியை சீனாவுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே சீனா கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னா 1963 கொடுத்துருக்காங்க இந்த ஷாக்சம் பள்ளத்தாக்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குது. சரியா, 1963 பாகிஸ்தான் சைனாக்கு தாரை வார்த்திருக்காங்க.
ரைட், ஓகே. அடுத்து இந்தது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரலப்பா. ஜென் இசட் இளைஞர்கள்னா 1997லேருந்து 2012 வரை பிறந்த ஒரு தலைமுறையினர். அவங்கள தான் ஜென் இசட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12. இது வந்து போன வருஷத்துலேருந்து பாரத இளைஞர்கள் மாநாடு, அதாவது வளர்ச்சி அடைந்த பாரத இளைஞர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் நடைபெறுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் கூடுதலாக வேறு எதுவுமே இல்லை. இதில் அவ்வளோதான். வேற பார்க்கலாம். இந்த அடிலைடு ஓப்பன் நடந்துட்டுருக்குப்பா. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் அடிலைடு இன்டர்நேஷ்னல் மகளிர் டென்னிஸ் போட்டி நடந்துட்டுருக்கு. இது முக்கியமானது. நம்ம முடிச்சோடனே பார்க்கலாம் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் டெல்லியில் நடைபெற போது அதுவும் துவங்கியிருக்கு. ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இந்தது டெல்லி குடியரசு தின விழாவில் வந்துட்டு குடியரசுத் தலைவர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தில் கலந்துக்கிற 2 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா, 2 பேர்த்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து. யாருக்குன்னா, ஒருத்தவங்க வந்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதா. இவங்க வந்துட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது வந்து குரூப் 1 கொஸ்டின். போன குரூப் 1க்கு முந்தின குரூப் 1 2023க்கான குரூப் 1க்கான கொஸ்டின் என்னன்னா, PMAY பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னா பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே 2 பேர் கட்டியிருக்காங்க. அதாவது U அப்படின்னா நகர்ப்புறத்தில், R அப்படின்னா ரூரல் கிராமப்புறத்தில். ஸோ இவங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதா இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த திட்டத்தில் இவங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அந்த திட்டத்தில் ஒரு வீடு கட்டி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதே மாதிரி தேயிலை தோட்ட தொழிலாளி இந்திராணி, அவங்க வந்து நீலகிரி மாவட்டம். ஸோ அவங்க PMAY 6க்கு கீழே வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சங்கீதா இந்திராணி. ரைட், ஓகே. அடுத்தது இந்தது, அதாவது 14ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான வாதம் நடந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில். என்னன்னா, இப்போ ரீசெண்டாக SIR தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் ஏற்படுத்தினாங்கல்ல, அதில் வந்துட்டு ஒருத்தவங்களோட குடியுரிமையை நிர்ணயிக்கிறதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அதை வச்சு எப்படி நீங்கள் எல்லாத்தையுமே நீக்கம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேஸ் நடந்திருக்கு. இதில் எதை எடுத்துக்காட்டியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆர்டிக்கல் 326 என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டும் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சொல்லுது. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, யாருக்கு குடியுரிமை இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வாக்கு செலுத்த நாங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் 326 நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்டிகிள் 326 வந்து இந்திய குடியுரிமை வச்சுருக்கவங்க, இந்திய குடிமகனாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்க தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதன் காரணமாக 1955 குடியுரிமை சட்டம் அதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த 2 இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தது பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே செயற்கை நுண்ணறிவுக்காக ஒரு மையம் அமைச்சிருக்காங்கப்பா. சரிங்களா, ஒரு மாநிலம் தனியாக செயற்கை நுண்ணறிவுக்காகவே அப்படின்னு தனியாக மையம் வந்து இது பண்ண கிடையாது. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு மாநிலம். சென்னை IITயோட சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, சரி, ரைட்டு. அடுத்தது பார்க்கலாம். அது கேட்கலாம்ப்பா, எதனுடன் இணைந்துன்னு கேட்கலாம். ஸோ சென்னை IITயுடன் இணைந்து, இதில் வேறு எந்த நியூஸுமே இல்லை. 14ஆம் தேதி நியூஸ் பேப்பர் வந்துட்டு முக்கியமான நியூஸுன்னு எதுவுமே இல்லைப்பா, எல்லாமே அரசியல் சார்ந்து தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த நியூஸுமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு இல்லை. சரி, ரைட்டு, ஓகேப்பா. 14 நியூஸ் பேப்பர் அவ்வளோதான், இதில் எதுவுமே இல்லை. இன்னொன்று, இந்த 10 நிமிஷம் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்கிட் அறிவிச்சாங்க. அதை வந்து திரும்ப பின்வாங்கிட்டாங்க அவங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி, வேறு ஜெப்டோ இதுலலாம் ஆர்டர் போடுறோம் பார்த்தீங்களா, பிளிங்கிட், இவங்கெல்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்தில் டெலிவரி, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டிட்டிங்கன்னா நாங்கள் 10 நிமிஷத்தில் டெலிவரி கொடுத்துருவோம், இல்லாட்டி அதுக்கான அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து அந்த ரைடர்ஸ் இருக்காங்களே, ஜொமேட்டோ, ஸ்விக்கி ரைடர்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் அமையும். ஏன்னா வேகமாக ஓட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் அதனால என்னென்னா, மிகப்பெரிய எதிர்ப்பு இந்தியா ஃபுல்லாகவே எழுந்துச்சு, இது வந்து உயிரோட விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதை பின் வாங்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான நியூஸ்ப்பா. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அரசு சார்பாக அண்ணா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன்,
பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் கிடையாது, வழக்குரைஞர், அட்வொகேட், சரிங்களா, அருள்மொழிக்கு. திருவிக்கா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் வே இறையன்புக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? சரி, ரைட்டு. இதில் வேறு எதுவும் இல்லைப்பா. வேறு இலக்கிய மாமணி விருது இது நம்ம பிடிஎஃப்பில் நம்ம கொடுத்துடலாம். வேணால் இதை காமிச்சிடுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. இவ்வளவு தேவையில்லை, நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. பட் இந்த விருதுகள் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவ்வளோதான்ப்பா. 2 நாள் நியூஸ் பேப்பர் முடிஞ்சு. மறுபடியும் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே மிக்க மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு அமையும். நன்றிப்பா.